Example 12.4. A wooden toy rocket is in the shape of the cone mounted on the cylinder as shown is in the figure. The height of the entire rocket is 26 cm while the height of the conical part is 6 cm. The base of the conical portion has a diameter of 5 cm while the base diameter of the cylindrical portion is 3 cm. If the conical portion is to be painted orange and cylindrical portion is yellow, then find the area of the rocket painted with each of these colors. Taken pi as a 3.14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளை புரிஞ்ச வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு டாய் ராக்கெட் மாரி இப்படி இருக்குது, அது சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன், இது கோனிக்கல் போர்ஷனாக நம்ம திங்க் பண்ணிக்கிறோம். அப்போ கோனிக்கல் போர்ஷனுக்கு டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனுக்கு டயா வந்து எவ்வளவு, 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது டோட்டல் ஹைட் எவ்வளவு, 26 கொடுத்துருக்காங்க. அந்த 26லேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும், இந்த ஹைட்டு இது எவ்வளவு, 6. h1ன்றது h1 ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த கோன். புரியுதுங்களா? அப்போ ஹைட் ஆஃப் த எவ்வளவு, இந்த கோனிக்கல் போர்ஷன் வந்து எவ்வளவு, 20 சென்டிமீட்டர். 20லேருந்து மொத்தம் ஹைட் எவ்வளவு, 26. சரிங்களா? அந்த 26லேருந்து இந்த 6 கோனிக்கல் போர்ஷனை டிலீட் பண்ணிட்டோம்னா, மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது எவ்வளவு, 20. அதுதான் என்னது, ஹைட் ஆஃப் த கோனிக்கல் போர்ஷன். புரியுது இல்லைங்களா? இதை தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். Given wooden toy rocket is combination of a cone and a cylinder. அப்போ காம்பினேஷன் போது ரெண்டும் சர்மவுண்டட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் a conical portion டயாமீட்டர் d ஈக்குவல் டு நம்ம பார்த்தோம் 5. டயாமீட்டர் எவ்வளோ, கோனிக்கல் போர்ஷனுக்கு 5 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 5/2, அதாவது 2.5 சென்டிமீட்டர் ரேடியஸ். ஹைட் வந்து எவ்வளவு, 6. அதுவும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோங்க. ஓகேங்களா? தென் ஸ்லாண்ட் ஹைட் L கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், L ஈக்குவல் டு r² மைனஸ் h² அப்படின்னு பித்தாகரஸ் தீரத்தில் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ ஆருக்கு பதில் இந்த இடத்துல இருக்குது 2.5 இருக்குது இல்லைங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச்சுக்கு பதில் 6 இருக்குது, அதனால் 6². அப்போ 2.5 இன்ட்டு 2.5 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 6.25 கிடைக்குது. ப்ளஸ் 6 6 ஆர் 36. அப்போ 6.25ஓட ப்ளஸ் இந்த 36 ஆட் பண்ணும்போது 42.25. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42.25 வந்து பண்ணோம்னா லென்த்து வந்து எவ்வளோ கிடைக்குது, 6.5 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுது இல்லைங்களா? இது நீங்கள் போட்டு பார்க்கணும், ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சா 6.5ன்னு கிடைக்கும். சரி, இது வந்து நம்மளுக்கு கோன் போர்ஷனோடது கிடச்சிச்சு. ஃபார் சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட டயா வந்து எவ்வளவு, 3 அவங்களே கொடுத்துருக்காங்க. ரைட்டு. ரேடியஸ் வந்து 3/2, அதாவது 1.5 சென்டிமீட்டர். ஹைட்டு வந்து நம்ம ஆல்ரெடி எவ்வளவு 20 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இந்த 26 டோட்டல், அதிலேருந்து கோனிக்கல் 6 இது பண்ணிட்டோம்னா, மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கிடைக்கிறது எவ்வளவு, 20. அதுதான் இங்கே 20 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கோம். அது h2வாக எடுத்துகிட்ருக்கோம். h1ன்றது எடுத்துருக்கோம் கோனிக்கல் போர்ஷன்ஸு, h2ன்றது சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன்ஸு. இது வரைக்கும் புரிஞ்சது இல்லைங்களா? ரைட். அடுத்தது, we have to find the area of the rocket painted with orange, the conical portion, and the yellow color cylinder respectively. Since the radius of a base of the cone is larger than the radius of the base of the cylinder இல்லைங்களா? சிலிண்டரை விட கோன் வந்து லார்ஜராக இருக்குது. அந்த கோன் இஸ் மவுண்டட் வித் சிலிண்டர். இதோட மவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ therefore the area to be painted orange is equal to curved surface area of the cone plus the area of a base of the cone. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். மைனஸ் the area of the base of the cylinder. ஃபுல்லாகவே நம்ம டிலீட் பண்ணிட்டுனா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, ஏரியா ஆஃப் அ பெயிண்டட் ஆரஞ்சு கலர் மட்டும் பண்ணுறதுக்கு. அப்போது நம்மளுக்கு ஏரியா டு பி ஃபார்முலா என்னது, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனுக்கு வந்து πr1l ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் போட்டுடுறோம். ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் த கோன் வந்து πr1 ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் அ பேஸ் ஆஃப் த சிலிண்டர் அது πr2 ஸ்கொயர். ஏன்னா சிலிண்டர் R2, இது R1 போட்டாச்சு. இப்போ பைக்கு 3.14 வேல்யூ அப்படியே போட்டுக்கிறோம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. R1 வந்து என்னது,
2.5 எதோடது கோனோடது புரியுது இல்லைங்களா அப்போ 2.5 இன்ட்டு எல் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் 6.5 இல்லைங்களா எல் 6.5 போட்டாச்சு ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுட்டோம் பைக்கு வந்து 3.14 அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் இன்ட்டு R1 எவ்வளோ பார்த்தோம் 2.5 அது நம்ம இப்போ முதலே பார்த்தது தான் கோனுக்கு 2.5 அது ஹோல் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பைக்கு பதில் 3.14 இன்ட்டு சிலிண்டரோடது R2 இல்லைங்களா அப்போ R2 வந்து எவ்வளோ 1.5 ஏன்னா டயா வந்து 3ன்னு கொடுத்துருந்தாங்க அப்போ சிலிண்டரோட டயா வந்து 3ன்னம்னா ரேடியஸ் வந்து 1.5 இல்லைங்களா 1.5 ஸ்கொயர் அதுதான் R2 போட்டாச்சு இப்போது இங்கேயும் 3.4 இருக்குது இங்கேயும் 3.4 இருக்குது இங்கேயும் 3.4 இருக்குது இது காமனாக இருக்கிறது வெளியில் தூக்கி எடுத்து நம்ம போட்டுட்டு ரெஸ்ட் ஆஃப் தம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2.5ஐயும் இன்ட்டு 6.5ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 16.25 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் புரியுது இல்லைங்களா ஸோ அடுத்தது நம்ம இங்கே என்ன இருக்குது 2.5 இன்ட்டு 2.5 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6.25 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் புரியுது இல்லைங்களா மைனஸ் இந்த மைனஸ் இங்கே போட்டுடுறோம் இந்த மைனஸை தான் இங்கே போட்டுடுறோம் 1.5 இன்ட்டு 1.5 நம்ம பண்ணும்போது என்ன இருக்கும் 2.25 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடைக்குது ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே 3.14 போட்டுட்டு இன்ட்டு இந்த 16.25 ப்ளஸ் 6.25 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் மைனஸ் 2.25 லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 20.25 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ 3.14 இன்ட்டு 20.25 புரியுதுங்களா மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 63.585 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதாவது கோனோட போர்ஷன் த ஏரியா பெயிண்டட் இன் ஆரஞ்ச் இங்கே பெயிண்ட் பார்த்துருக்கேன் இல்லைங்களா அந்த ஆரஞ்சு கலர் தான் என்னது கோனோடது ஏரியா பெயிண்டட் ஆரஞ்ச் 63.585 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அது கோனோடது அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் இந்த சிலிண்டர் எல்லோ கலர் பார்க்கணும் இல்லைங்களா நவ் த ஏரியா டு பி பெயிண்டட் எல்லோ அப்படின்னும் போது த சிஎஸ்ஏ ஆஃப் த கர்வ் சர்ஃபேஸ் ஆஃப் அ சிலிண்டர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டருக்கு கண்டுபிடிக்கிறோம் சிலிண்டர்னால் அந்த சிலிண்டரில் இதுமாரி எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிலிண்டர் ப்ளஸ் த ஏரியா ஆஃப் அ பேஸ் ஆஃப் த சிலிண்டர் அந்த பேஸ் ஆஃப் த சிலிண்டரையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா பேஸ் ஆஃப் த சிலிண்டருக்கு கண்டுபிடிச்சிட்டு அப்போது சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்னது 2πr2h2 அப்போ 2க்கு 2 போட்டுக்கிறோம் பைக்கு 3.14 போட்டுக்கிறோம் R2 வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சது 1.5 கிடைச்சது ஹைட்டு வந்து எவ்வளவு 20 புரியுதுங்களா ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு பை ஆர் ஸ்கொயர் அந்த பேஸ் கண்டுபிடிக்கிறோம் பேஸுக்கு வந்து 3.14 போட்டுக்கிறோம் இன்ட்டு R2 வந்து 0.5 அது 0.5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் புரியுது இல்லைங்களா இப்போது இங்கேயும் 3.4 காமனாக இருக்குது இங்கேயும் 3.4 காமனாக இருக்குது இந்த 3.4 காமனாக தூக்கி இங்கே போட்டுட்டு புரியுதுங்களா இங்கே இருக்கிற 2வையும் இந்த 1.5 புரியுது இல்லைங்களா இந்த 2 இன்ட்டு 1.5 இன்ட்டு 20 இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 60 கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம் இந்த 0.5 த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு வாட்டி 0.5 இன்ட்டு 0.5 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2.25 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் புரியுது இல்லைங்களா அப்போது இந்த 60 ப்ளஸ் 2.25 ஆட் பண்ணோம்னா 62.25 கிடைக்கும் அதோட இந்த 3.14 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஏரியா பெயிண்டட் எல்லோ எவ்வளவு 195.465 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டு பி த சிலிண்டர் இதுதான் சிலிண்டரோடது எவ்வளோ வந்தது நம்மளுக்கு 195.465 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் சிலிண்டரோடது ஆரஞ்சு கலர் இருக்கிறது இது கோனுக்கு இது சிலிண்டருக்கு புரிஞ்சது இல்லைங்களா ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருந்தாங்க நம்ம கீழே எவ்வளோ போர்ஷனில் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ராக்கெட் பெயிண்டட் வித் த ஈச் ஆஃப் திஸ் கலர்ஸ் அப்படின்னாங்க அப்போ கலர்ஸு பெயிண்ட் இவ்வளோ தான் பூசியிருக்காங்க ஆரஞ்சில் எவ்வளோ பூசியிருக்காங்க 63.585 சென்டிமீட்டர் ஸ்கொயரையும் ஏரியா ஆஃப் சிலிண்டரில் வந்து 195.465 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லைங்களா இதுதான் சிலிண்டருக்கு அவங்க பூசி இருக்கக்கூடிய பெயிண்டோட கெப்பாசிட்டி புரிஞ்சதுங்களா
ஸோ இதை தான் நம்ம பார்த்து புரிஞ்சு, வீடியோ புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரியும். புரியுதுங்களா? கம்பன் ஆன்லைன் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.